எந்த வேலையை நாம் தொடங்கிறதா இருந்தாலும் முதல் வணக்கம் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுக்கு நாம் கொடுத்துட்றது நல்லதுங்க. ஏன்னா அவரை முதல்ல நாம் வணங்கி வழிபட்டுட்டு அப்புறமா நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் நடுவில் ஏதாவது தொந்தரவுலாம் வந்தால் கூட அவரே பார்த்துப்பார். ஏன்னா அவரை நாம் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்கு மரியாதை செய்துட்டு அவரை வணங்கிட்டு அவரை வாழ்த்தி பாடிட்டு நாம் எதை தொடங்கினாலும் அவர் வழித்துணையாக எப்போதுமே இருப்பார். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, முசுகுந்த சக்கரவர்த்திக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுதுங்க. அவர் திருவாரூரில் மிகப்பெரிய ஆலயங்கள் எல்லாமே அமைச்சிட்டு இருந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி மிகப்பெரிய மாமன்னன், நீண்ட நெடுங்காலம் இந்த பூமியை ஆண்டவர். அவர் சிவபெருமானையே இங்கே கொண்டு திருவாரூரில் நம்ம உட்கார வச்சிடணும், கைலாயத்திலேருந்து அவரை நம்ம அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற முடிவோட முதல்ல அதுக்கு விநாயகரோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு கோவில் எழுப்புகிறார். விநாயகரும் அவருக்கு அருள் புரிகின்றார். அப்புறம் தேவலோகத்துக்கு சென்று ஸ்ரீ தியாகராயர் சுவாமிகளை, அதாவது சிவபெருமானை இங்கே அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு போகிறார். இது தேவலோகத்தினுடைய அரசன் தேவேந்திரன். அவர் எப்படி விட்டுருவார்? அதான் அவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் விட்டுட்டோம்னா, சிவபெருமானே இங்கே கிளம்பி வந்துட்டார்னா அங்கே கைலாயத்தில் யாருக்குமே வேலை இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அதெல்லாம் சுவாமிகள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு மறுக்கிறார். அந்த நேரத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார், பயபக்தி உள்ளவர், சிவபக்தி அதிகம் உள்ளவர். அப்படி இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் நாம் சிவனோட தான் போகணும், வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். உடனே இதை தடுக்கிறதுக்கு தேவேந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்கிறாரு. 7 விதமான தியாகராய சுவாமிகளை அங்கே எழுந்தருளச் செய்கிறார். அதில் உண்மையான ஸ்ரீ தியாகராயர் யாரோ நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே 7 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீ விநாயக பெருமான் வண்டு ரூபத்தில் அந்த உண்மையான, அதாவது ஸ்ரீ தியாகராயர்கிட்ட பறக்கிறார். அவர் முன்னால் பறக்கிறார். இதை அடையாளம் கண்டுபிடிச்சி முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்ரீ தியாகராயரை இங்கே அழைத்து திருவாரூரிலே பிரதிஷ்டை செய்து கோவில் அமைத்து நீண்ட நெடுங்காலமாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோங்க. இப்போது இந்த விநாயக பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகருங்க. ஸ்ரீ வலம்புரி விநாயகராக இருக்கிறார். எப்படி பிள்ளையார்பட்டியில் ஸ்ரீ கற்பகநாயகர் வலம்புரியாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த விநாயக பெருமானும் வலம்புரியாக இருக்கிறார். இந்த ஸ்ரீ விநாயக பெருமான் கோவில் அமைந்திருக்கிற ஊர் பேரே பார்த்திங்கன்னா முகுந்தனூர். ஏன்னா முகுந்த சக்கரவர்த்தி வணங்கினதுனால இந்த ஊர் பேர் முகுந்தனூர் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற விநாயக பெருமானுடைய பேரே ஸ்ரீ வலம்புரி விநாயகர் தான். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முகுந்தனூர் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே விநாயகர் கோவில் கட்டுறதுக்காக தோண்டும் போது எல்லாம் இல்லை, அந்த சிலைகள் எல்லாமே கிடச்சிருக்கு. அதாவது சிவ நந்தி பகா அமைப்புகள், அதுக்கடுத்து ஆவுடையார் கிடச்சிருக்காரு, சுப்பிரமணியர் கிடச்சிருக்கிறாரு, எல்லாருமே கிடச்சிருக்காங்க. அவங்களையும் இங்கே பிரதிஷ்டை எல்லாமே செய்திருக்காங்க. அது மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த விநாயகர் கோவில். சுற்றி ஆலயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் தமிழ் வருஷ பிறப்பு, அதுக்கடுத்து சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், அதெல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த கோயிலுக்கு போனால் ஆயுள் விருத்தி அடையும். சிலருக்கெல்லாம் சின்னதாக ஒரு மரண பயம் இருக்கும். மருத்துவர்கள் சொல்கிறது ஒரு விதம், நோய்கள் பயமுறுத்துறது ஒரு விதம். அந்த மரண பயம் விலகி நீண்ட ஆயுள் கிடைக்கும், தோஷம் விலகும், புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சங்கடகர சதுர்த்தி, நாளைக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சங்கடகர சதுர்த்தி. சுவாமியை கும்பிட்றதுல நம்ம முந்திக்கிறது நல்லது தான். அதனால் இன்றைய தினம் ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய, வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கலாங்க. என்னைக்காவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த முகுந்தனூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்திக்கெல்லாம் அருள்பாலித்த ஸ்ரீ வலம்புரி விநாயகரை சென்று வணங்குங்கள், அனைத்து வளங்களையும் பெறுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சங்கடகர சதுர்த்தி நாளாகிய இன்றைய தினம் எல்லாம் அல்ல ஸ்ரீ விநாயக பெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.